பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் நமக்கு இப்படியா சொல்லப்படும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வாகினம் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கினிக்குள்ளாக இருப்பான். ஏசப்போட வார்த்தை கடந்த ஏசப்பா சொல்றாரு, உலகத்தில் ஒரு மனுஷனை எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை வந்து என் பக்கமாக திரும்பி ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க சொன்னால் நிச்சயமாக பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தமாக்குவேன். அவனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னோட நீதியை மேலே வைப்பேன். நான் ஒருபோதும் என்னை கைவிடுவேன். எப்படியாப்பட்ட பாவங்களை தான் சரி, அவன் என் பக்கமாக திரும்ப நிச்சயமாக அதை மன்னிப்பேன். ஆனால் ஒருவன் என் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, என் வார்த்தைக்கு விரோதமாக, நான் ஒரு மனுஷனுக்கு அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை அது இல்லை பொய் என்று சொல்லணுக்குவேன். என் அபிஷேகத்துக்கு விரோதமாக, என் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, என் வார்த்தைக்கு விரோதமாக என்ற மனுஷனை ஒரு நாள் விட மாட்டேன். அவன் ஆக்கினிக்குள்ள தீர்ப்பை எழுதி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் தான் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவ பழக்கத்துலாம் சரி, எப்படியாப்பட்ட பாவத்தில் நம்ம அடிமையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பா பக்கமாக திரும்பி ஏசப்பா என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சுங்க சொன்னால் நிச்சயமாக அவர் மன்னிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். தன் பாவங்களை நம்முடைய பாவங்களை விட்டு நம்ம ஏசு பக்கமாக திரும்பி அறிக்கையிடும் போது நிச்சயமாக அவர் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவனார். அதாவது ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆனால் அவருடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எழும்பி நம்ம அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பொய் சொல்லும் போது, அவர் ஒரு மனுஷனுக்கு கூட அந்த வல்லமே இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு நம்ம அதை சொல்லும் போது நிச்சயமாக அவர் ஒருபோது அவங்களை விடவே மாட்டார். அவர் ஆக்கினைக்குள்ளே தீர்ப்பார். எப்படியா போட்டாலும் அவர் ஆக்கினைக்குள்ளே தீர்ப்பார். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிற தேவன், சர்வ வல்லம் உள்ளது. அதாவது அவர் செய்கிற அற்புதம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது எலியா கிட்ட சொல்கிறாங்க, கூப்பிடாங்க கடவுள்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வானத்திலிருந்து ஏசப்பா நோக்கி ஜெபிக்கிறார். வானத்தில் அக்கினி வருது. அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். பார்வோட மோசை போய் நிற்கிறான் பார்வன் மாடி. அப்போ பார்வன் காட்டுறவங்க கடவுள்னு சொல்கிறான். அப்போ மோசை செங்கோலை தூக்கி போகிறேன். அங்கே அற்புதம் நடக்குது. ஏன்னா அவர் அற்புதம் மிரக்கல் செய்கிறது. அப்படியாப்பட்ட தேவன் நம்ம பரம ஈவ ருசி பார்த்து அப்படியாப்பட்ட தேவன்கிட்ட நம்ம இருக்குது. அதுக்கு அவருக்கு விரமாக நம்ம எழும்போது நிச்சயமாக நம்மளை ஒருபோதும் அவர் சும்மா விட மாட்டார். அவர் வார்த்தைக்கு விரமாக என்ற மனுஷனை சும்மா விட மாட்டார். அவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு பரிசுத்த ஆவிய அந்த வல்லமை இல்லை என்று சொல்ல அவர் சும்மா விட மாட்டார். அவர் உண்மையில அற்புதம் மிரக்கல் செய்கிறது. அப்படியாப்பட்ட அவருக்கு விரமாக எழும்போது நிச்சயமாக அவர் அவங்களுக்கு ஏற்ற அந்த ஆக்கினிக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம ஒரு நாளும் சரி, நம்ம ஒரு வாழ்க்கையில் சரி, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. கர்த்தருக்கு வார்த்தைக்கு விரோதமாக நம்ம என்றைக்குமே எழும்பக்கூடாது. நம்ம அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் இது இல்லை, இந்த அந்நிய பாசை இது இல்லை, இந்த பரிசுத்த ஆவி இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயில நம்ம ஒரு நாளும் சொல்லவே கூடாது. ஏன்னா அவருக்கு விரோதமாக எழும்புறது நிச்சயமாக அவங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்பார். ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எழும்பவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாப்பட்ட பாவத்தையும் சரி, கர்த்தர் நிச்சயமாக பாவத்தை மன்னிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்குது. அதாவது யூதாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் கூடயே இருந்தால் ஒரு சீசர் கர்த்தர், அதாவது எல்லா சீசருக்கும் பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தலம் கர்த்தர் கொடுத்தாரு. அப்படி இருந்தால் அவங்க பிசாசு அவனுக்குள்ளே புகுந்து அவன் காசுக்கு ஆசைப்பட்டு கர்த்தரே காட்டி கொடுத்தான். கர்த்தரை காட்டி கொடுத்து மட்டும் இல்லாமல் அவன் கர்த்தர்கிட்ட அவன் மன்னிப்பு என் பாவத்தை மன்னிங்க சொல்லி கர்த்தர் அந்த பாவத்தை அவன் அறிக்கை இல்லை. அவன் கர்த்தர் பக்கமாக திரும்பாமல் அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த பாவத்தை அவன் மடிஞ்சு போயிட்டான். பேதுரு பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்கிறான், ஆண்டவர் உமக்காக நான் ஜீவனும் கொடுப்பேன், ஆண்டவர் உமக்காக நான் மறிப்பேன், ஆண்டவர் சொல்லுவேன், நான் ஒரு நாள் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். ஏசப்பா இல்லை பேதுரு, இந்த சேவலுக்கு என்ன 3 தடவை மறுதலை இல்லை, ஆண்டு நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அதே போல் சேவலுக்கு 3 தடவை மறுதளிச்சான். ஏசப்பா பக்கமாக அவன் பாவம் செஞ்சிட்டான். ஆனால் உடனே அவன் அதை ஃபீல் பண்ணி கர்த்தர் பக்கமாக அவன் திரும்பிட்டான். ஏசப்பா நான் முக்கியமாக நான் பாவம் செஞ்சதை சொல்லி திரும்பிட்டான். கர்த்தர் அவனை மன்னிச்சு அவனை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கி நம்மளோட நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பாவத்தை ஏசப்பா பக்கமாக திரும்பணும். அறிக்கை மிச்சம் அவர் மன்னிப்பார். நம்ம அந்த பாவத்தை வச்சு நம்ம ஏசப்பா பக்கம் திரும்பினாக்கா அந்த பாவம் நம்ம மோசமான வழியில் கொண்டு போய் ஜீவனை கூட எடுக்கிற அந்த நிலைமையில் ஆகிடும். பாவம் மோசமானதுங்க. ஒரு மனுஷனை பாவம் எப்படின்னா அடிச்சிடும். அதாவது எப்படியாப்பட்ட பாவத்தை கர்த்தர் மன்னிக்க வல்லமுனாது. நான் ஒன்று நம்ம அவர் வார்த்தைக்கு ரொம்ப எழும்பக்கூடாது. அவர் கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு கூட எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அந்த பரிசுத்த ஆவிக்கும் அந்த அக்னி அவர் கொடுக்குற அக்னி அபிஷேகத்தை இல்லை நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. அவர் குருமாக ஒரு நாள் எழும்பக்கூடாதுங்க. ஆமென்.